நமக்கு பலனையும் சமாதானத்தையும் அருளி ஆசீர்வதிக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள். இன்று அக்டோபர் 7ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இது தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் கடைசி வசனத்தில் கர்த்தர் தமது சொந்த ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார் என்று கூறியிருக்கிறார். எகிப்தியர் புறப்பட்ட தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை நடத்தி சென்ற மோசேக்கு பலன் கொடுத்தார். இந்நாள் வரைக்கும் அந்த பலன் எனக்கு இருக்கிறது என்று காலேப் யுத்தத்திற்கு கிளம்பும் முன் கூறியிருக்கிறான். யோசுவாவும் கர்த்தரின் பலத்தையும் பெற்று இஸ்ரவேலரை 111 வயது வரைக்கும் நடத்தி மரித்து போனார். தாவீது யுத்தத்தில் கர்த்தர் பலத்தால் இடைக்கட்டி அவனுக்கு விரோதமாக எழும்பினவரை முறியடித்தார் என்று கூறியிருக்கிறார். ஜனங்களின் கர்த்தரிடம் திருப்பின யோவான் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாயிருந்தான். பவுலடியார் கூறுகிறார், அவருடைய பேச்சும் அவருடைய பிரசங்கமும் ஆவியினாலும் கர்த்தருடைய பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்று. ஆகவே இவ்வாறு தமது ஜனங்களை பலப்படுத்தின தேவன் நம்மையும் பலப்படுத்துவார். நம்முடைய ஊழியங்களை தொடர்ந்து பலத்துடன் செய்ய நமக்கு கிருபை அளிப்பார். சாலமோன் ஆண்டு வந்த காலத்தில் அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானமாய் இருந்தது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவனின் நாமங்களே சமாதான பிரபு, சமாதான காரணர், சமாதானத்தின் ராஜா என்றெல்லாம் இருக்கிறது. இயேசுவானவர் மலை பிரசங்கத்தில் சமாதானம் பண்ணுகிறவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார். என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றும் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றும் இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். பேதர் எழுதின நிருபங்களில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. பிரியமானவர்களே, நீங்கள் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று கூறியிருக்கிறார். தாவீது கர்த்தர் ஜனத்திற்கு சமாதானம் அருளினது மட்டுமன்றி அவளை ஆசீர்வதிப்பார் என்றும் சொல்லியிருக்கிறார். ஜெபம். அன்புள்ள கர்த்தாவே, நீர் உம்முடைய ஜனமாக எங்களை உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி கொள்ளும் ஐயா. சமாதான பிரபுவாகிய நீர் எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ஆமேன்.